திராவிட மாடல் ஆட்சியோட எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கோட்பாடை உறுதி செய்யற விதமா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காரு. அந்த வரிசையில பழங்குடியின பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக 26 வாகனங்கள், அதாவது மலைகள்ல பயணிக்கிற விதமா ஜீப்புகள் பயன்பாட்டை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. வாகன வசதி இல்லாததுனால பழங்குடியின மாணவர்கள் பள்ளிக்கு போகாம பாதியிலேயே நிக்கிறது தெரிய வந்து அவங்க மீண்டும் பள்ளிக்கு போறதுக்காக இந்த திட்டம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. முதல் கட்டமா ஈரோடு, நீலகிரி, சேலம், தருமபுரி, திருச்சி மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 6 மாவட்டங்கள்ல உள்ள பள்ளிகளுக்கு ரூபாய் 3.62 கோடி செலவுல 23 வாகனங்கள், அப்புறம் பெருநிறுவன சமூக பொறுப்பு அதாவது CSR நிதியிலிருந்து 3 வாகனங்கள்னு மொத்தம் 26 வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சியில தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் மாதிரி ஏராளமான திட்டங்கள் மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்க கொண்டு வந்து வெற்றிகரமா செயல்பட்டு இருக்கு. மேலும் இந்த திட்டம் தமிழ்நாட்டோட கடைக்கோடி மாணவர்களோட நலனிலும் திமுக அக்கறை காட்டுவதை உறுதி செஞ்சது.